கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் நான் வாசிக்கும் போது, ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் என்று கிறிஸ்துவே நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். We are the ambassador of Christ. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகம் மக்கள் அதே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓரோ ஊழியக்காரும் இந்த நாடுகளில் அம்பாசிடரஸ் ஆய் இருக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறார். அநேகம் மக்கள் இந்த நாடுகளில் அதை யோசிக்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் ஊழியத்தில் இருக்கிறார், யாருமே மதிக்கதில்லையே, யாருமே எங்களை பார்த்து பேசுதில்லையே, ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு எந்த வழியும் இல்லையே என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக, அதே இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். நாம் ஸ்தானாதிபதிகள் என்றால் இங்கே இங்கிலீஷில் சொல்லுகிறார் அம்பாசடர், அம்பாசடரஸ், அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்துவுடைய அதே ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். கர்த்தருக்காக நிற்கும் போது அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் எல்லாம் யோசிக்கும், ஊழியம் செய்கிறார், நம்ம தான் இங்கே ஊழியக்காராய் பெருமையோட பேசிக்கொண்டிருக்கும் போது ஞானும் நீங்களும் கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். எல்லா ராஜ்யத்துக்கும் எல்லா தேசத்துக்கும் ஒரு ஸ்தானாதிபதி இருக்கும். எல்லா தேசத்தில் இருக்கிற, இப்ப இந்தியாவை எடுத்தோம்னா இந்தியாவில ஸ்தானாதிபதிகள் வேற தேசத்தில் போய் இருக்கும். இந்தியா அனுப்பி இருக்கும், அங்க ஸ்தானாதிபதியாய் அனுப்பி இருக்கும். இந்தியா என்ன பேசணுமோ அது அங்க போய் அவங்க பேசுறதுக்காக, அந்தந்த கவர்மெண்ட்டுகள் கிட்ட பேசுறதுக்காக, அந்தந்த ஒரு டியூட்டிகள் செய்ததுக்காக ஸ்தானாதிபதிகளை வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானும் நீங்களும் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவின் அந்த உபதேசங்களை, கிறிஸ்துவுடைய அந்த சுவிசேஷத்தை நாம் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக நாம் ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம். உலகத்துக்காக ஒரு அம்பாசிடராய் இருக்கிறது அல்ல. உலகத்துக்காக நாம் ஏதோ ஒரு ஸ்தானத்துக்குள்ள இருக்கிறதாயிட்டல்ல. நாம் கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாய் இந்த உலகத்தில் நாம் ஆயிருக்கிற தேசத்தில் ஆயிருக்கிறார். இங்கே ஸ்தானாதிபதிகள் எல்லா தேசத்திலும் இருக்கும். இப்போ அமெரிக்காவுடைய ஸ்தானாதிபதி இந்தியாவுக்குள்ள இருக்கும், இந்தியாவுடைய ஸ்தானாதிபதி அமெரிக்காவுக்குள்ள இருக்கும். ஏனென்றால் இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லணுமோ அது அமெரிக்கா தேசத்தில் அது செய்ததுக்காக, நடப்பாக்குறதுக்காக அங்க போய் அது இங்கு என்னென்ன வார்த்தைகள் அவங்களுக்காக பேசணுமோ அவங்க அங்க பேசப்படும். இப்படியே நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருக்கும் போது கிறிஸ்து என்ன செய்ய விரும்பியோ அதை நாம் இந்த உலகத்தில் செய்ததுக்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இங்கே தேவனோடு கூட நாம் ஒப்புரதுவல் ஆகிறதுக்காக நாம் கிறிஸ்து நிமித்தம் அதே வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 21ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். இங்கே பாவம் அறியாத ஒரு கிறிஸ்து, இயேசு பாவம் என்ன என்று அவருடைய சரீரத்தில் அவருக்கு அறியாமலே இருந்த ஒருவன், பாவம் அறியாத ஒருவன், பாவம் செய்யாதிருந்த ஒருவன் எனக்காக, உனக்காக, உங்களுக்காக
அவர் இங்கு உலகத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இயேசு எவ்வளோ பாடுகள் ஏற்றெடுத்திருக்கிறார், எவ்வளோ கண்ணீரான சூழலுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறார். இந்த இயேசு உங்களுக்காக பாவமானார். அவர் உங்களுக்காக பாவமாக்கப்பட்ட ஒரு వ్యక్తిயாய் மாற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்திலே எல்லா மக்களும் பாவம் செய்திருக்கிறார். எல்லா மக்களும், அங்கே வேதத்தில் சொல்லுகிறார், பாவம் செய்யாத ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாரும் பாவிகளாய் மாற்றப்பட்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவினால் ஞானும் நீங்களும் அந்த பாவத்திலிருந்து விடுதல் கிடைக்கிறதுக்காக கர்த்தராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவர் சரீரமாக இந்த உலகத்தில் வந்து அவரே உலகத்துடைய பாவங்களை சுமந்து அவர் அதை பாவம் அறியாத அவரே நமக்காக பாவமாக்கினார். அந்த கிறிஸ்துவுடைய ஒரு ஸ்தானாதிபதிகளாய் இருக்க நாம் விரும்பட்டோம். கிறிஸ்துவுடைய அம்பாசிடராய் இருக்க நாம் விரும்பட்டோம். அப்படி இருக்கும் போது இந்த உலகத்தில் நாம் அவருக்காக, அவருடைய வாயாய் தேவனுக்காக நிற்கிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட முடியும். இந்த உலகத்தில் அநேகர் சொல்லும், நாங்க உண்மையான ஊழியக்காராய் இருக்கிறார், ஊழியங்கள் செய்கிறார், ஆலயத்தை பெருக செய்கிறார், ஆலயத்தை வளர வைக்கிறார் என்னெல்லாம் சொல்லும் போதும் கிறிஸ்து இல்லாத ஒரு ஆலயம் அது வியர்த்தமாயிருக்கிறார். கிறிஸ்து என்ன செய்தோ, கிறிஸ்து என்ன சொல்லி இருக்குதோ அதை சொல்லுவதற்காக, அதை செய்ததற்காக நாம் முன்னாடி கடந்து வரப்படட்டும். இங்கே சொல்லப்படுகிறார், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நீதி உள்ளவராய் மாற்றப்படும்படிக்கு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவத்தை அறியாதிருந்தவன், அவன் பாவம் செய்யாதிருந்தவன், அவர் பரிசுத்தமான ஒரு தேவனாய் இருந்தவர். இங்கே 17ஆம் வசனம் வாசிக்கும் போது இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவர்கள் அது ஒழிந்து போனது, எல்லாம் புதுதாக்கினார். நீ பாவத்தில் இருந்திருக்கிறார், நீ அநேக கஷ்டத்தில் இருந்திருக்கிறார், நீ பலவீனத்தில் இருந்திருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கலாம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்குதென்றால் நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார். அல்லையோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட நீ விரும்புவதென்றால் நீ சொல்லட்டும், ஆண்டவரே என்ன புது சிருஷ்டியாய் மாற்றுங்க, என்ன ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுங்க, என்ன ஒரு புதுதாய் மாற்றத்துக்குள்ள கொண்டு வாருங்க என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். இங்கே வசனம் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதே புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறார். உனக்குள்ள இருக்கிற பழையவர்கள் விட்டு போகிறார், பழையவர்கள் விட்டு போகிறார், பழையவர்கள் உன்னை விட்டு ஒழிந்து போனது, நீ புதுதாய் மாற்றப்படுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மக்கள் எப்பவுமே புதுக்கமுள்ளவராயிருக்கும், புதுதாக்கப்பட்ட மக்களாய் மாற்றப்பட்டவராயிருக்கும். போன நாளுகளில் ஒரு பிள்ளை சொல்லி இருக்கிறார், அவங்களுக்கு பழசு துணிகள் தான் நிறைய இருக்கிறார், இந்த பழசு துணிகள் நான் போட விரும்புதில்லையே. ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளை, பழசு துணிகள் எப்பவுமே நம்ம அப்படியே ஒரு சைடா தூக்கி எறிய, விசிறி எறியும், தேவையில்லையே, எங்களுக்கு புதுசு வேணுமே, புதுசு வேணுமே, புதுசு வேணுமே என்று நினைக்கும். அப்போ ஒரு மனிதன் எப்பவுமே புதுதாக்கப்படுவதுதான் விரும்புகிறார். அப்போ நீ புதுதாக்கப்படணும் என்றால் கிறிஸ்துவுக்குள் கடந்து வரப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் வரப்படும் போது நாம் புதுதாக்கப்படும். நாம் பழசுக்குள்ள இருக்க விரும்ப மாட்டேன், பழைய விஷயங்களுக்குள்ள இருக்க விரும்ப மாட்டேன், நாம் புதுதாக்கப்பட்ட மக்களாய் மாற்றப்படும். இங்க வேதம் சொல்லுகிறார், அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் சொல்லுகிறார், நீ உன்னோட வாழ்க்கையிலிருந்து அந்த பழசு ஒழிந்து போனதே, பழசான அந்த விஷயங்கள் எல்லாம் ஒழிந்து போனதே.
எல்லாம் புதுதாக்கப்பட்டிருக்கிறார். நீ முழுசாக புதுதாக்கின ஒரு மகனாய் மாற்றப்பட்டிருக்கிறார். புதுதாக்கின ஒரு மகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவோடு கூட வாழட்டும், கிறிஸ்துவோடு கூட ஆயிருக்கட்டும். கிறிஸ்துவோடு கூட இருக்கும் போது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் ஒரு விடுதல் உண்டு. இங்கே நாம் பார்க்கும் போது தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவினால் தேவனோடு கூட ஒப்புரவராக்கி இருக்கிறார். நாம் ஒப்புரவாத உள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இங்கே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவினால் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவராய் மாற்றப்பட்டிருக்கிறார். அது இந்த உலகம் தராத சமாதானம், இந்த உலகம் கொடுக்காத சமாதானம் கர்த்தர் நமக்காய் தருகிறார். இங்கே நாம் பார்க்கும் போது தேவன் உலகத்திலே சகல மனிதர்களையும் நேசித்திருக்கிறார். உலகத்திலே எல்லா மக்களையும் நேசித்திருக்கிறார். அதே நம்மை நேசித்த தேவன் அவர் பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் நம்மை புதுதாக்கப்பட்ட மக்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் புதுதாக்கப்பட்ட மக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நாளுகளில் ஒரு ஒப்புருவதலின் உபதேசத்தை தேவன் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது பாவத்தால் பிறக்கிறார். பாவத்தால் நாம் வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகும்போது யார் எங்களுடைய பாவங்களை மாற்றுவார் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் தான் நம்முடைய பாவங்களை மாற்ற முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். அவர் நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மாற்றுதவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினால் அதை புதுதாக்கப்பட்டவராயிருக்கிறார். நாம் வசனத்திலூടെ கேட்டது, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறார், தேவனுடைய நீதியாகும்படிக்கு அதை பாவம் அறியாதவராயிருந்த இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டிருக்கிறார். இங்கே மூணாவதாக நாம் வாசிச்சு கேட்டிருக்கிறார், அது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது கிறிஸ்துவினாலே நாம் புதுதாக்கப்பட்டவராய் மாற்றப்படுகிறார். இந்த நாளுகளில் இப்போ கர்த்தரோடு கூட ஒப்புரவலாகிறதுக்காக கர்த்தர் நம்மை, இயேசு கிறிஸ்து நம்மை இணைத்திருக்கிறார், தேவனோடு கூட இணைத்திருக்கிறார். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, we are the ambassador of Christ. இந்த நாளுகளில் இயேசு கிறிஸ்துவுடைய அம்பாசிடராக நாம் கர்த்தருக்காக ஊழியங்கள் செய்யட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் யாரெல்லாம் விரும்புதோ நாம் புதுதாக்கப்படணும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கை தேவையப்பா, பழசெல்லாம் என்னை விட்டு ஒழிஞ்சு போனோம்னு சொல்லுத யாராவது என்னை கேட்கிறது, நாம் ஜபத்தில் நம்மோடு கூட ஜபிக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கிருபை செய்தீரே, அதுக்காக நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், நீர் எங்களோடு கூட இருக்கிறவராய், இந்த நாளுகளில் ஆண்டவரே எங்கள் கரம் பிடித்து நடத்துகிறவராய் நீ கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும், உம்முடைய கிருபையால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு யாரெல்லாம் வசனங்கள் கேட்குதோ அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். புதுதாக்கப்படுத ஒரு மக்களாய் மாற்றப்படட்டும். கிறிஸ்து அவங்களுக்குள் கடந்து வர, கிறிஸ்துவுக்குள் அவங்க வாழப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். வியாதியோடு பலவீனதையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போ விட்டு மாறப்படட்டும். நாம் கர்த்தருடைய அம்பாசடராயிருக்க, ஸ்தானாதிபதிகளாயிருக்க தேவனே நீர் எங்களை அழைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக பாவமானவர்,
நீர் எங்களுக்காக அவமானப்பட்டவர், நீர் எங்களை விடுவிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டவர். இந்த நாளுகளில் உம்முடைய இரத்தத்தால் மக்கள் விடுவிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுகிறார். தேவ பிரசன்னம் உன் மேல் இறங்குகிறார். தெய்வீக வல்லமை இப்போல் இறங்குகிறார். ஒரு விடுதலை போல் நடக்கிறார். இப்போ எல்லா வியாதிகள் விட்டு மாறட்டும், எல்லா பலவீனதைகள் விட்டு மாறட்டும், எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் விட்டு மாறட்டும். ஒரு விடுதலோடு முன்னாடி கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எப்போது வழி நடத்துவார். நாம் புதுமையுள்ளவராய் இயேசுவுக்குள் ஆயிருக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.